நமச்சிவாய தில்லை நடராஜர் உழவாரப்பணிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இன்று பெண்ணாடம் பிரளய காளேஸ்வரர் திருக்கோயிலில் உழவாரப்பணி நடைபெற உள்ளது. அதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உழவாரப்பணி 416வது உழவாரப்பணி, தில்லை நடராஜர் உழவாரப்பணி. அப்பரு பச்சை குத்துற இடம் அது சொல்லணும்ல. இதேதான் இங்கதான் வந்து நான் போட்டுக்கிட்டு வந்தேன். இதான் கோயில் வாசல். ஓரமாக போட்டுருங்க. ஏமா வாங்க வாங்க, நமச்சிவாய. நன்றி நன்றி நன்றி. வா வா. பெண்ணாடம் தாண்டி கொடிகளை வரும். கொடிகாலத்தில் இறங்கி தான் 2 கிலோமீட்டர் உள்ளே போகும். உள்ள நடக்கணும். நமச்சிவாயே. பார்த்தீங்கன்னா இந்த கோயில் விமானம் யாராவது அடியார் அனுப்பி பாருங்க. இது வந்து எந்த கோயிலும் இல்லாமல் இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இப்படி வந்து சொல்லுங்க ஐயா. பாங்க ஏனை எப்படி இருக்கோ யானை போடும்ல, குண்டின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பு யானையினுடைய அந்த பிரிச்ச மாதிரி அந்த அமைப்பு. பெண்ணடத்தில் உள்ள கோவில் பெண்ணாகடம். பாருங்க, விமானம் வந்து யானையோட விருட்சத்தில் செய்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நமக்கு கோடி கண்கள் வேணும். இயற்கையாக முளைச்சது, இயற்கையாக வந்தது. இயற்கை வந்தது, அடிச்சு வைக்கிறது இல்லை. தில்லை நடராஜர் உழவாரப்பணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நமச்சிவாய லைக் பண்ணுங்க. மூலஸ்தானம் தான், அது வழியாக பார்க்கணும். இதெல்லாம் கவனித்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் ஒதுக்குங்க கடவுளுக்காக. ஒதுக்கி இந்த சேனலை பாருங்கள். நான் சாமியோட ஐதீகம் எல்லாத்தையுமே போடுறேன், பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய கோவில். பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு விமானம், இது போகிறதுக்கும் வழி வச்சுருக்காங்க. பாருங்கள், விமானம் ஏறி மேலே போய் ஏறத்துக்கு படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆமாம், 4 பக்கமும் பார்க்கலாம்ப்பா. இங்கே உழவாரப்பணி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே சரி நான் இதை எடுத்து யூடியூப்பில் போடணுங்கிறதுனால உழவாரப்பணியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், கட்டாயமாக இப்போ பாருங்கள். படி மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். சின்ன அப்படியே அப்படியே பாருங்கள். அந்த விசேஷம் அப்போ தான் திறப்பாங்கம்மா. அதான் ஒரு கதை எங்க ஐயா சொன்னாரு. ஒரு தாசி வந்து உள்ள உடலையா கோயிலுக்குள்ள, அவங்க வெளியிலே நின்று அழுதாங்க. ஐயா உன்னை பார்க்க முடியலையே, உன்னை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அழும்போது தான் மேலே காட்சி கொடுக்குறாரு ஐயா. அப்படிதான் எங்க ஐயா சொன்னது. அந்த அந்த வெளியில வந்துகிட்ட ஒரு இதுக்குள்ள அங்க இருந்து அந்த மனம் தரிசனம் கிடைக்கும். அங்க இருந்து பார்த்துக்கலாம். மீது எல்லாத்தையும் எடுத்துடலாம். பூச்செடி மட்டும் விட்ருங்க.
நடுவில் ரோஜா செடி இருக்கும், ஜாக்கிரதை இது பண்ணுங்கள், அதில் முள் இருக்கும். நமச்சிவாய தில்லை நடராஜர் உழவாரப்படியிலேருந்து அபிராமி அடியார் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. சிவாய நமக. தில்லை நடராஜர் உழவாரப்பணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சுதான் இருக்குது, வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. உண்ணார் கடந்தையும் தூங்கானை மாட சுடற்கு வந்து சாட்சி சொல்றாரு. எதுக்கு கேட்குறாருன்னா சமணத்தில் இருப்பார். ஏன்னா 60 ஆண்டு காலமாக சமணத்திலே இருந்துருவார். சாமி என்ன பண்ணுவாருன்னா சூழல் நோய் கொண்டு ஆட்கொள்றாரு. திருவதியை வராரு. திருவதியில் வந்து தன் அக்கா கிட்ட அந்த தம்பியார்கிட்ட வந்து திருநீர் பெற்று என்ன பண்ணுறாரு, சூழ நோய் பதிகம் பாடி சூழ நோய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பு கால்வாய் திருநீர் சரி அதில் போயிட்டு வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் கல்லில் மெஞ்சிடுவார். அதுக்கப்புறம் நஞ்சு அதுவும் முடிச்சுட்டு கடைசியில் யானையை விட்டு மிதிக்க சொல்லுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி தலையாத்திரையாக வருவார். இங்கே வரும்போது தான் என்ன பண்ணுவார்னா சாமிகிட்ட வராது இது கொண்டு பார்த்துட்டு இங்கே வரும்போது என்ன பண்ணுறாருன்னா சாமி பார்த்துட்டு அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் உருவாகுது. சாமிகிட்ட வந்து உழவாரம் பண்ணிக்கிட்டே என்ன உழவாரம் வந்தவொடனே முதல் பண்ணுறது உழவாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சாமிகிட்ட அந்த அவருக்கு தன் அறியாமே அந்த ஒரு மனசு ஒரு தோண்டி அனுப்பிச்சு. இத்தனை ஆண்டு காலங்களாக நம்ம வந்து சம்மணத்துலேயே நம்ம காலத்தை கழிச்சிட்டோமே, சைவத்தினால இது சைவத்தினால வராத கூட்டமே அப்படிங்கிற ஒரு நானும் ஒரு தாழ்வு பண்ண அவராகவே தன்னை தாழ்வு மிகப்பெரிய உணர்ந்தவர் அவர் தான். அவரை தன்னைத்தானே தாழ்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சாமிகிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறாரு. அந்த பதியம் பொன்னாட்டு படி பதியம் பாடி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இத்தனை ஆண்டு காலம் சமணத்தில் இருந்துட்டேன், இந்த உடம்பு வளர்ந்தது ஃபுல்லாக அதுதான் வளர்ந்துச்சு, உன்னுடைய சின்னத்தை பொறிச்சு நீ ஏற்றுக்கன்னு சாமிகிட்ட கேட்குறாரு. வண்டிட்டு கேட்குறாரு. அது பாட்டில் அழுது கேட்பாராம் சாமி. அழுது கேட்கும்போது சாமி என்ன பண்ண வழியே இல்லாமல் பூதகணங்களை மட்டும் சாமி தட்டி வச்சுருவார். பார்த்து அவருடைய தவ ஆற்றல் அது. பத்து பாடம் பாடிருக்காரு பதியத்தில். நம்ம கிடைச்சது 3 பாடல் தான் இருக்குது. முதல் பாட்டில் வந்து சூலமும், 2வது பாட்டில் வந்து திருநீரும் திருவடியும் கேட்டிருப்பாரு. கடைசி பாட்டில் வந்து இடமும் கேட்டிருப்பாரு. இன்னும் 7 பாட்டில் என்ன கேட்டிருப்பாரு நம்மளால் கணிக்கவே முடியாது. ஆனால் நம்மளாம் பிறாதான் சாமி கேட்டிருப்பாரு. 10 பாடல் 10 பதிகளில் 10 பாடல். ஒரு பதிகத்தில் மொத்தம் 10 பாடல். 4ஆம் திருமுறை 109வது பாடல். 109வது பாடல். என்னப்பா இருக்கு
எங்க